கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையிலே திராட்சையை குறித்ததான வேத தியானத்தை நாம் இந்த இரவு ஜெபத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாலையிலும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து அதன் ஆழங்களை நாம் தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேசம் எல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானியேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். திராட்சை ஆலைகளை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். பொதுவாக திராட்சை ஆலைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த திராட்சையை கொண்டு செய்யப்படுகிறதான சில காரியங்கள் அல்லது திராட்சை பதப்படுத்துகிறதான ஒரு ஆலை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கே திராட்சை பழங்கள் பல்வேறு பொருட்களாக மாற்றப்படும். உலர் திராட்சை ரேசின்ஸ் என்று சொல்வார்களே, அது தயாரிப்பதற்கும் இது ஒரு முக்கிய இடமாக இருக்கும். இந்த திராட்சை ஆலையிலே இந்த உலர் திராட்சை நம்ம சொல்லுவோம் காஞ்ச திராட்சை என்று, அந்த உலர் திராட்சையை தயாரிக்கிற ஒரு பணியும் அங்கே செய்யப்படும். திராட்சை சாறுகள் மற்றும் பிற இனிப்பு பொருட்களும் இந்த ஆலைகளில் தயாரிக்கப்படும். அந்த திராட்சையை கொண்டு செய்யப்படுகிறதால் அதன் சாற்றிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த திராட்சை ரசம், அதிலிருந்து பல காரியங்கள், பல இனிப்பு பொருட்களும் பல காரியங்களும் அங்கே அந்த திராட்சை ஆலையிலே செய்யப்படும். சில நிறுவனங்கள் பண்ணைகளிலிருந்து நேரடியாக திராட்சை பதப்படுத்தும் ஆலைகளுக்கு கொண்டு சென்று அதை பதப்படுத்துவார்கள். சில நிறுவனங்கள் தான், சில இடங்களிலே தான் நாம் அந்த பழங்களாகவே மார்க்கெட்டுக்கு, கடை தெருவுக்கு, கடைகளுக்கு வருகிறதை நாம் பார்க்க முடியும். சில நிறுவனங்கள் நேரடியாக அந்த திராட்சை தோட்டத்தார்களை அணுகி அவர்களிடத்திலிருந்து அந்த திராட்சை பழங்களை பெற்றுக்கொண்டு அவைகளை தங்கள் ஆலைகளுக்கு கொண்டு சென்று அதை பதப்படுத்துவார்கள். இதுதான் திராட்சையினுடைய ஆலை. இந்த திராட்சை ஆலையை குறித்து இங்கே நாம் வாசிக்கும் பொழுது திராட்சை ஆலை மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். குடியேற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த ஆலை மட்டும், அந்த ஆலை எதை குறிக்கிறது? ஒரு குடியிருப்புக்கு ஏதுவான, சாதாரணமாக ஆலைகள் இருக்கிற இடங்களிலே குடியிருப்புகள் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லுவார்கள். அங்கே ஒருவேளை ஏற்கனவே குடியிருப்புகள்
வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள் என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் ஆலைகள் இருக்கிற இடங்களிலே இருப்பார்கள். ஆனால் அந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படுகிறதான அநேக கழிவு பொருட்கள், மேலே ஆவியாக போகிற அந்த ஆவி, இப்படி அநேக காரியங்கள் அந்த சுற்றுப்புறத்தை அது அசுசிப்படுத்தும். அங்கே உள்ள மக்கள் குடியேறுவதற்கு ஏதுவான இடமாக அது இருக்காது. அநேக இடங்கள் இன்றும் இருக்கிறது. ராணிப்பேட்டை பகுதிகளிலே இந்த லெதர் ஃபேக்டரிகள் இருக்கிறது, பஞ்சு ஆலைகள் இருக்கிறது. இதெல்லாம் அநேகருக்கு அந்த பகுதிகளில் உள்ளவர்களுக்கு இந்த சுவாச பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறது காலாகாலமாக. இன்னும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆலைகளின் வெளியேற்றப்படுகிற காரியங்கள், ஏனென்றால் உள்ளே நடைபெறுகிற காரியம் பதப்படுத்துதல், அந்த பொருட்களை சரிப்படுத்துதல். நாம் பார்க்கிறது இந்த திராட்சையை நல்ல பழங்களாக வைத்து அதுக்கு பண்படுத்தி பதப்படுத்தி அதற்குரிய பொருட்களை வெளியேற்றுகிற ஒரு நல்ல காரியங்கள் செய்யப்படும் போது, அதை பிழியும் போது அல்லது அதற்கு உரிய காரியங்களை செய்யும் போது, அது ஆங்கிலத்திலே வைன் பிரஸ் என்று சொல்வார். அதை பிரஸ் பண்ணுவாங்க. அதுக்குதான் வைன் பிரஸ் என்று அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அதை அழுத்தி எடுக்கும் போது அதில் வேண்டாத காரியங்கள் வெளியேற்றப்படும். வேண்டியவைதான் அந்த ஆலைக்குள்ளே இருக்கும். அதை ஒவ்வொரு சைக்கிளாய் ஒவ்வொரு இடமாய் போய் 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 அது அந்த முடிவு பொருளாய் என்ன பொருளாய் வர வேண்டுமோ அது வரும். ஒரு அந்த உலர்ந்த திராட்சை என்று சொன்னால் அதை எப்படி உலர்த்தி அதை அப்படியாக கொண்டு வருவது. ஒரு முழு திராட்சை பழம் என்னவாகிறது? ஒரு உலர்ந்த திராட்சையாக வெளியே வரும். அப்போ அதற்கு பெரிய ஒரு ப்ராசஸ் அங்கே இருக்கிறது. அந்த திராட்சை பிரஸ் பண்ணி அதை வெளியில கொண்டு வரும். அதே வண்ணமாக தான் திராட்சை ரசம் எடுக்க வேண்டும் என்று சொன்னாரும். அந்த திராட்சை பழங்களை அதை அழுத்தி பிழிந்து எடுக்க வேண்டும். அப்போ அது வரும். அப்போ அதிலிருந்து சில கழிவுகள் வரும், அது வெளியேற்றப்படும். அது வெளியிலே போகிறது வெளியில உள்ளவர்களுக்காக. ஆனால் உள்ள இருக்கிற பொருட்கள் அது பதப்படுத்தப்பட்டபடினாலே அவைகள் நல்லவைகளாக இருக்கு. அதைதான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் எருசலேமை குறித்து சொல்லுகிறார். அது குடியேற்றப்படும். எப்படி? அது திராட்சை ஆலை மட்டும், திராட்சை ஆலை மட்டும் அது குடியேற்றப்படும். அப்படி குடியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். குடியேற்றப்படுகிற திராட்சை ஆலை அது குடியேற்றத்துக்கு, குடி போகிற ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு போகிறது என்று சொன்னான். அதற்கு என்ன காரியங்கள் உண்டு என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். என்னாகும் 18, 27 முதல் 30 வரைக்கும். நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலும் ஆலையின் ரசத்தை போலும் உங்களுக்கு எண்ணப்படும். இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உங்கள் பங்குகளை எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகி ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கை எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். ஆதலால் நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும். இங்கே லேவியருக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்கிறவர்கள் லேவியர். யாக்கோபின் ஒரு குமாரனாகிய லேவின்
வம்சத்தாரை ஆண்டவர் அந்த ஆசாரிய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார், அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக. அங்கே அதிலே இந்த ஆரோனின் குடும்பத்தாரை ஆண்டவர் ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டார். இந்த லேவி கோத்திரத்திலே ஒரு ஆசாரியர். ஆனால் மற்ற லேவியர்கள் எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்திலே வெவ்வேறு வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது இப்ப நம்முடைய ஆலயங்களிலே இப்பொழுது கொஞ்சம் வேலைகள் தான் இருக்கிறது. ஒரு பாய் போடுகிறதோ, சேர் போடுறதோ, அந்த கீபோர்டு மற்ற காரியங்கள் செட் பண்றதோ, ஆம்பிளிஃபயர் செட் பண்றதோ, மைக் செட், கொஞ்சம் கொஞ்சம் அதை பெருக்கி சுத்தம் பண்ணி. ஆனால் ஆசரிப்பு கூடாரம் ஒரு பெரிய ஒரு கூடாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாத்ராகமத்திலே ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்லி அதை எப்படி அதை உண்டாக்க சொன்னார் என்று. அப்போ ஒவ்வொன்றையும் அந்த திரைகளுக்குரியவர்கள் ஒரு கூட்டத்தான், அந்த உள்ள இருக்கிற பணிவட்டுகள், அந்த பாத்திரங்கள், அந்த காரியங்களை எல்லாம் சுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒரு கூட்டத்தார், அதையெல்லாம் எடுத்து வைக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தார், குத்து விளக்கு, சமூகத்தப்பம் அப்பம் வைக்கிற மேஜை, கிருபாசனம், இப்படி ஒவ்வொரு காரியமாய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறபடினால் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு அங்கே இந்த லேவியரின் கூட்டத்தார் தான் ஒவ்வொரு பிரிவினராய் ஆண்டவர் பிரித்து கொடுத்து, இவர்கள் இந்த கூட்டத்தார், இந்த குடும்பத்தார் இதை செய்ய வேண்டும். அது பரம்பரையாய் அவர்கள் செய்து கொண்டு வருவார்கள். அடுத்த ஒரு குடும்பத்தார் இந்த வேலையை செய்ய வேண்டும், இந்த திரைகளை எடுக்க வேண்டும், இன்னொரு கூட்டத்தார் இந்த பனிமுட்டுகளை எடுத்து வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணிகளை ஆண்டவரே சொல்லி கொடுத்திருந்தார். அப்படி கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த லேவியருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் ஜனங்களிடத்திலே தசம பாகத்தை, காணிக்கைகளை வாங்குகிறீர்கள். வாங்குகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதில் உச்சிதமானவற்றை நீங்கள் கர்த்தருக்கென்று படைக்க வேண்டும். முதலாவதாக இந்த திராட்சை ஆலை குடியேற்றப்படுவதற்கு எதுவாக உண்டாயிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முதல் காரியம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு உச்சிதமானதை ஏறெடுத்து படைக்க வேண்டும். அது முதலாவது தேவ ஜனங்கள் லேவியருக்கு கொடுக்கிறார்கள். லேவியர் அதிலே தசம பாகம் எடுத்து ஆரோனுக்கு கொடுக்கிறார். அப்படிதான் அந்த ஆசாரியத்துவம் அந்த ஆரோனுக்கு கொடுக்கப்படுகிற போது என்னென்ன பங்கை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறாரோ அதுதான் அவருக்கு போய் சேரும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தரே அவர்களுடைய பங்கு. லேவியருக்கு ஆண்டவர் யோசுவாவின் மூலமாக அந்த கானான் தேசத்திலே பங்கு கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு பட்டணங்கள் இருந்தது, நிலங்கள் இருந்தது, வயல் எல்லாம் இருந்தது. ஆனால் அது அவங்களுக்கு சுதந்திரம் என்று கிடையாது. மற்றவர்களுடைய சுதந்திரத்துல கொஞ்சம் ஒரு பாகத்தை கொடுத்து, யூத கோத்திரத்திலே ஒருத்தருக்கு, அப்படி வேற கோத்திரத்தாரு உடைய இடங்களிலே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த லேவியருக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், கர்த்தரே அவர்களுக்கு பங்கு, நானே அவர்களுக்கு பங்கு என்று சொன்னதினாலே அவர்களுக்கு ஆண்டவர் இந்த விசேஷ காரியத்தை கொடுத்தார். அவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்கிறபடினாலே ஜனங்கள் அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிற அந்த காணிக்கையிலே உச்சிதமானது ஆலையின் ரசத்தை போலும் உங்களுக்கு எண்ணப்படும். 27ஆம் வசனம், நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலும் ஆலையின் ரசத்தை போலும் உங்களுக்கு எண்ணப்படும். 30ஆம் வசனம், ஆதலால் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கு அது எண்ணப்படும். அது லேவியருக்கு மாத்திரமல்ல, ஆசாரியர்களுக்கு மாத்திரமல்ல, தேவ ஜனங்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நாம் இந்த உச்சிதமானது கர்த்தருக்கு படைக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த உச்சிதமானது
என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே உச்சிதமான பொருட்களை ரெபேக்காளுக்கு ஆபிரகாம் கொடுத்து அனுப்புகிறார் எலியேசர் மூலமாய். ஆதியாகமம் 24:53 உச்சிதமான பொருட்களை அந்த எலியேசர் ரெபேக்காளுடைய சகோதரனாகிய லாபானுக்கும் அவன் தாய்க்கும் கொடுத்தார். ஆதியாகமம் 43:11 உச்சிதமான பொருட்களை யாக்கோபு கானான் தேசத்தில் இருந்து பஞ்சம் உண்டான போது தன் பிள்ளைகள் யோசேப்பினிடத்துல போய் தானியம் வாங்க போகும்போது நம்முடைய தேசத்தின் உச்சிதமானவைகள் அவைகள் அன்றைக்கு அங்கே அகப்பட்டது இருந்தது. தானிய பஞ்சம் தான் அவர்கள். ஆகிய தானியம் கொள்ளும்படி நீங்கள் போகும்போது அந்த அதிகாரியான மனுஷனுக்கு, அந்த யோசேப்புக்கு, யோசேப் என்று தெரியாமலே உச்சிதமான பொருட்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு போங்கள். ஆதியாகமம் 45:23 யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின பின்பு வண்டிகளெல்லாம் அனுப்பி அதிலே யோசேப்பு யாக்கோபுக்கு எகிப்தின் உச்சிதங்களை கொடுத்து அனுப்பினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எகிப்தின் உச்சிதங்களை கொடுத்து அனுப்பினார் யோசேப். இங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷருக்கு கொடுத்ததான உச்சிதமான காரியம். ஒரு ஊழியக்காரன், ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஈசாக்குக்கு பெண் கொள்ள போகும்போது அந்த பெண்ணுக்கும் அந்த பெண் வீட்டாருக்கும் உச்சிதமானவைகளை கொண்டு போகிறார். இது எதை குறிக்கிறது? மணவாளனாகிய இயேசு நமக்கும் உச்சிதமானவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மணவாட்டி சபையாய் மாறுவதற்கு அவருடைய உச்சிதமான, உன்னதமான, உயர்ந்ததாக, விலை மதிப்பற்ற, அதற்கு விலையே கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த உச்சிதமானதை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய மகனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். யோசேப்பு தன் தகப்பனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அப்படியானால் இந்த தகப்பனுக்கு பிள்ளைகளாகிய நாம் என்ன கொடுக்கிறோம்? தகப்பன் பிள்ளைக்கு கொடுத்து அனுப்பினது போல தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தபடினால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நமக்கு அவரையும் அருளி அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு அருளி இருக்கிறார். நம்முடைய பரம பிதா நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் நமக்கு அருளி அவரோடு கூட அந்த உச்சிதமானவைகளையும் நமக்கு அருளி இருக்கும் போது பிள்ளைகளாகிய நாம் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலே இருந்த அவனை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றினதுனாலே எகிப்தின் உச்சிதங்களை அவன் கொண்டு போகிறான். நாமும் அடிமைத்தனத்திலே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்தோம் அல்லவா? ஆனால் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்ட பெண்மான், விடுதலையாக்கப்பட்ட சிங்கம் போல இருக்கிறோமே. நாம் எதை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறோம்? என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதுமே லேவியருக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம். அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதல் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயும் உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன் என்று சொல்லு. கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன், நம்முடைய முதற் பலன்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு கொடுக்க. நம்முடைய ஒவ்வொரு நாளின் முதல் மணி நேரம் ஆண்டவருக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. யாரிடத்திலும் பேசுகிறதற்கு அல்ல, யாரோடு உறவாடுவதற்கு அல்ல, போன் எடுத்து நம்ம யூடியூப் பார்ப்பதற்கு அல்ல.
நம் தேவனோடு உறவாடுவதற்கு இந்த முதல் வாரத்தின் முதல் நாள், அதுக்குதான் நமக்கு ஆராதனைகள் ஏன் வைக்கிறார்? காலை மாலை ஆராதனை எல்லாவற்றிலும் நாம் கலந்து கொண்டு அன்றைக்கு கர்த்தரோடு கூட ஒரு நாளையிலிருந்து நம்முடைய வேலைகள் நம்முடைய காரியங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருக்கு, மாதத்தின் முதல் நாள் ஆண்டவருக்கு, வருடத்தின் முதல் நாள் ஆண்டவருக்கு, எல்லாம் முதல் 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 ஆண்டவருக்கு கொடுக்கும் போது அவர் முதலும் வட்டியுமாக நமக்கு சேர்த்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலையும் கொடுப்பாருங்க, முதலோட வட்டியும் சேர்த்து நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு கொடுக்கிறவன் அவருக்கு கடன் கொடுக்கிறான். அது ஏழைக்கு கொடுக்கிறவன் என்று அங்கே எழுதும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கும் இறங்க வேண்டும். இன்றைக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டாம் என்று அநேக போதனைகள். நான் இப்படி இந்த யூடியூப்ல ஒரு சில காரியங்களை கேட்கும்போது அப்படிப்பட்ட போதை உடனடியாக நான் மாற்றி விடுவேன். எனக்கு தெரிந்த சத்தியம் தசம பாகம் அல்ல, அதை காட்டிலும் அதிகம் கொடுக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். அது பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் அல்ல. ஏன் அன்றைக்கு சொன்னார் ஆண்டவர்? இந்த லேவியரை குறித்து, ஆசாரியர்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலே போடப்பட்டிருக்கிறதா? இல்லையே. அப்போ ஆசாரியர்கள் இன்றைக்கு கொடுக்கிறது இல்லை. சில ஊழியக்காரர்கள் இன்னும் அந்த முறைமை கடைபிடிக்கிறவர்கள். அவர்களுக்கு வருகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் தசமபாகத்தை இன்னொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும், கொடுக்கிறார்கள். ஒரு சிலர் அதற்கு இந்த சாக்கு போக்குகளை சொல்லக்கூடாது. தசம பாகமும் கொடுக்கணும், அதை காட்டிலும் அதிகம் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தான் தேவன் பிரியமா இருக்கிறார். முறுமுறுக்கிறவங்கள் அல்ல, கட்டாயத்தின் பேரில கொடுக்கிறவர்கள் அல்ல, ஏதோ கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. கொடுத்து பழகினவர்கள் கொடுக்காமல் இருக்க முடியாது. நாம் கொடுத்து பார்ப்போம், கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது என்னங்க? ஊழியக்காரருக்கு கொடுக்கிறது என்னங்க? கர்த்தரை கனம் பண்ணுதல், கனம் பண்ணுதல். இன்றைக்கு அந்த கனம் பண்ணுதல் மிக 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 குறைந்திருக்கிறது. ஆகையால் தான் அடுத்த வசனம் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைவேறாமல் என்ன தெரியுங்களா? 10ஆம் வசனம். அப்பொழுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. யாருக்கு வேண்டும் இந்த புரண்டோடும் ஆசீர்வாதம்? உங்கள் முதற் பலனை எல்லாம் கர்த்தருக்கு கொடுங்க. உங்க முதற் பிள்ளை, முதற் பேர் அனைத்தும் கர்த்தருக்குரியது என்று நாம் வாசிக்கிறோம். அதில் ஒரு கணக்கை நாம் என்னாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே அதெல்லாம் சொல்லுவார் மோசையின் எடுத்து, இப்படி கணக்கெடு, இப்படி கணக்கெடு என்று சொல்லும்போது முதற் பலன்களை, முதற் பேரான ஆண் பிள்ளைகளை எல்லாம் எல்லா கோத்திரத்திலும் கணக்கெடுப்பார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் இவ்வளவுன்னு அங்கு கணக்கு இருக்கும். அதெல்லாம் என்னாகமத்தின் புஸ்தகத்தை கணக்காக படித்து தெரிந்து கொள்ளுங்கள். கணக்கிலே வல்லவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதெல்லாம் எத்தனை ஆயிரங்கள் என்று சொல்லி அதெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு ஆண்டவர் அப்ப சொல்லுவாரு, லேவி கோத்திரத்தை மாத்திரம் நீ எண்ணவே கூடாது, மற்ற 11 கோத்திரத்தை எண்ணு. மற்றவர்கள் எல்லாம் எண்ணுவார், லேவி கோத்திரத்தை விட்டுவர். ஏன் விட்டு விடுகிறார் என்று யோசிக்கும் போது அடுத்த அதிகாரங்களிலே வாசிப்போம். அவர்களில் உள்ளவர்களை
எண்ண வேண்டும் ஆண் பிள்ளைகளை. அந்த கணக்கும் இந்த கணக்கையும் சரிபார்க்க வேண்டும். அதுல 1-2 குறைவுபடும் போது அதற்கு ஒரு கணக்கை ஆண்டவர் சொல்லுகிறார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எண்ணாகமத்தின் புத்தகத்தை இதுவரைக்கும் நான் வாசிக்கல, நிறைய பேர் வாசிக்கிறது கிடையாது. அது என்னங்க ஒரே எண்ணிக்கை, இத்தனை 100, இவனுக்கு அத்தனை 100 பிள்ளைகள், இதெல்லாம் எனக்கு எதுக்கு என்று விட்டுவிடுவாங்க. அதை வாசிச்சு கணக்கு போட்டு அங்க எழுதி படித்து பாருங்கள். அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் ரொம்ப 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 அப்படி எக்ஸாக்ட் கணக்கு இருக்குங்க. அந்த ஈக்குவேஷன் என்று சொல்வார்களே, இதையும் அதையும் ஈக்குவேட் பண்ண வேண்டும், ஈக்குவலைஸ் பண்ண வேண்டும். அப்ப இந்த முதற் பேரும் லேவியருடைய ஆண் பிள்ளைகளும் இரண்டும் ஒன்னாகணுமா? ஆண்டவருடைய கணக்கு என்னன்னு பாருங்களேன். முதற் பேரை ஆண்டவர் கொடுத்துட்டோம்னா அது லேவியரின் கணக்குல சேர்ந்துருவோம். நம்முடைய பிள்ளைகள் எதுல போயிடுறாங்க? ஆசாரியர்களை போயிடுறாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எல்லாம் நாம் எண்ணி படித்து பார்க்கும் பொழுது ரொம்ப இன்பமானது இந்த வேத வசனம். அதான் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும். அப்ப அப்படி நான் கூறுது இல்லைங்களா? நான் சொல்லும் போது தேன் ஒழுகுது அப்படின்னு சொன்னா, ஐயோ, யாராவது வாயை திறக்காம இருப்பாங்களா? வாயிலிருந்து அந்த எச்சில் ஒழுக்காம இருக்குமா? தேன் கூட்டிலிருந்து ஒழுகுதான் இன்னும் தேன். ஐயோ ஐயோ, நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செய்து சாப்பிட்டு இருக்கிறோம். போய் அடித்து தேள் கொட்டி எல்லாம் வந்திருக்கிறோம். நாங்க தேள் கொட்டும் தேனி கொட்டும் எல்லாம் வாங்கி எல்லாம் இருக்கிறோம். அதெல்லாம் அந்த இதெல்லாம் முள்ள போயிடும். அந்த முள்ளு மாதிரி எல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அந்த தேன் கூட சாப்பிடுறது என்ன ஒரு ரசனை தெரியுங்களா? என்ன ஒரு டேஸ்ட்! இன்னைக்கு அந்த பாட்டில ஊத்தி தரான், அது சுகர் சிரப்பு தான் கொடுக்குறோம். எவ்வளவு கஷ்டமான காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் தெளிந்த தேனிலும் மதுரமானது இந்த வேத வசனம்ங்க. அதுக்குதான் இன்னைக்கு சுகர் சிரப் கொடுக்குறான். அந்த தேனை வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த தேனை சாப்பிடுங்கள் தினமும். அதிகாலையில சாப்பிடுங்க, பகலிலே சாப்பிடுங்க, இரவிலே சாப்பிடுங்க, 3 வேளையும் சாப்பிடுங்கள். உங்கள் வியாதி நோய்கள் குணமாகும் இயேசுவின் நாமத்தினால். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். உங்களுக்கு எந்த இதுல குணமாகவில்லையோ இந்த வசனத்தை வாசிங்க. குணமாகுதா இல்லையான்னு என்னிடத்துல வந்து சேலஞ்ச் பண்ணுங்க. சவாலாய் நான் இருக்கிறேன். அது ஆண்டவருடைய வசனத்தை அப்படி நாம் தெளித்தேனை போல சுவைத்து சுவைத்து வாசிக்க போது நாம் அதற்கு நிச்சயமாய் கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும். கனம் பண்ணும் போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறம். இந்த அரிசி டப்பா இப்ப களஞ்சியம் நமக்கு எங்கெங்க இருக்குது? கவர்மெண்ட்டுக்கே களஞ்சியம் இல்லைன்னு நிறைய நெற்பயிரெல்லாம் விளைஞ்சு போச்சு, மழையில நனைஞ்சு அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள். நமக்கு எங்க தனிப்பட்ட முறையில களஞ்சு? நம்முடைய அரிசி பாத்திரம், நம்முடைய எண்ணெய் பாத்திரம், நம்முடைய சம்பாத்தியம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆஸ்தி அந்தஸ்து, நம்முடைய பலன், நம்முடைய சுகம், நம்முடைய நேரம், எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய நேரம். இந்த நேரத்தை இந்த நாட்களிலே நம்முடைய ஜனங்கள் கடைபிடிப்பதே கிடையாது. அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. முதல் நேரத்தை முதல்ல ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? பூரணமாய் நிரம்புமா. அடுத்து ஆலையில் திராட்சை ரசம் என்ன செய்யும்? புரண்டு ஓடுங்க. அது ஒரு பாட்டில பிடிச்சு வைக்கிற அளவுக்கு இல்ல, புரண்டு ஓடும். அது நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு ஓடி 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 அநேகரை திருப்திப்படுத்தும், அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளாகும். அடுத்ததாக இரண்டாவதாக, இந்த திராட்சை ஆலை குடியேற்றப்படுவதற்கு அடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று
ஆண்டவர் சொல்லுகிற காரியம். முதலாவது நாம் நம்முடைய எல்லா பொருளாலும் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது நிரம்பி வரும் ஆசீர்வாதம், புரண்டு ஓடும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின் படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்தினும் உன் ஆளிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த 7ஆம் வருஷம் விடுதலையின் வருஷம் என்று சொல்லி இந்த அடிமை கொள்வார்கள். அந்த நாட்களிலே மற்றவர்களை எபிரேயர்களை உள்ளே இருக்கிறவர்களையே இப்ப வேலைக்கு அமர்த்துகிறது போல வேலைக்கு அமர்த்தி அவர்களை தங்களோடையே வைத்துக் கொள்வார். அவர்கள் 6 வருடம் முடிந்த 7வது வருடத்தை அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளையை இந்த அதிகாரத்துல கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் சொல்கிறார், அவன் உனக்கு சகோதரன், என்னால் உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிடும் என்று 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். புருஷனாகிடும் ஸ்திரீயாகிடும். அப்போ உன் சகோதரனுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின் படி, என்னை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதன்படி உன் ஆட்டு மந்தையிலே உன் களத்திலோ உன் ஆளிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பு. எடுத்து தாராளமா ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற இந்த வசனங்களின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்களேன். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்ன, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ இன்னொரு இடத்துல வார்த்தையும் ஒரு உறுப்பாகிடும் என்று இருக்கிறது, ஒளிந்து போவதில்லையா. இந்த ஒரு வார்த்தையை பாருங்களேன், தாராளமாய் அவனுக்கு கொடுத்து அனுப்பு. சும்மா கொடுத்து அனுப்பாத, கொஞ்சமாய் கொடுக்காத. உன்னை ஆண்டவரை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கலாம். இல்லை 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 என்று சொன்னோம்னா இல்லை என்றே நமக்கு ஆகிவிடும். ஆகையால் இல்லை என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததின்படி நான் இதை செய்வேன், கர்த்தர் எனக்கு கொடுத்ததின்படி நான் இதை செய்வேன் என்று சொல்லி நாம் செய்து பழகுவோம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் தெரியுங்களா. இரண்டாவதாக இந்த ஆணை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை குடியேற்றப்படுவதற்கு ஏதுவாக அது மாற்றுகிறது என்று சொன்னால் நாம் சகோதரருக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்ய வேண்டும்? தாராளமா இந்த வசனம் பாருங்க, தாராளமாய் உதவி செய்யும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லி இருக்கிறான், இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், நீ தாராளமாய் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ பிசினித்தனமாய் கொடுத்து உன் சகோதரனை அனுப்பிவிட்டாலும் கூட பரவாயில்லை, அவனுக்கு தடுக்கலை மாத்திரம் வைத்து விடாதே, ஒரு இடரலை மாத்திரம் வைத்து விடாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இடரல் வருவது ஒரு மனுஷனுக்கு அவசியம், ஆனால் யாரால் வருகிறதோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். இடரல் எல்லா மனுஷருக்கும் வரும், ஆனால் யாரால் அது வருகிறதோ, நான் ஒருவேளை யாருக்காவது இடரலா இருந்தான், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிற வார்த்தை, அவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல, சமுத்திரத்தின் ஓரத்துல போட்டா நீந்தி எப்படியாவது ஓடி வந்துடும். அவனை கொண்டு போய் ஆழத்துல போடு, அப்ப அந்த கல்லோடு சேர்ந்து ஆழத்துக்கு போய்விடும், எழும்பி வரவே முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரனுக்கு உனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்த வண்ணமாக
நீ அவனுக்கு தாராளமாய் கொடு. தாராளமாய் கொடுக்க அவனுக்கு மனதில்லை, ஆனாலும் நீ அவனை தடை செய்யவோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் வருவதற்கு ஏதுவல்லாத காரியங்களை செய்தோ. இன்றைக்கு ஏன் இன்னும் இந்திய தேசம் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறது தெரியுங்களா? கிறிஸ்தவர்களாலே தான். எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், எப்படி ஒருவரை அணுகணும், இன்னும் அநேகருக்கு தெரியாமல் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறான். நீ வணங்குறது கல்லு மண்ணு உனக்கு தெரியுமா? இன்னும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக அநேக ஊழியங்களில் நல்ல டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் வைக்கிறாங்க. தேவ சமூகத்திலே உட்கார்ந்து வேதத்தை நல்ல வாசித்து, ஆண்டவரே நான் உடைய சீஷன் எனக்கு கற்றுத்தாரும் என்று சொன்ன கற்றுக் கொடுப்பார். எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படி அறிவிக்க கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர். இடரலா இன்றைக்கு இருக்கிறார்கள். சாட்சி இல்லாத வாழ்க்கை, தடுக்கல், நம்மை பார்த்து தடுக்கிதான் விழுறாங்களே ஒழிய எழுந்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை. என்ன நானே ஒழுங்கா நிக்கலையே, நான் நின்னதானே, நான் கல்லு மாதிரி விழுந்து கிடந்தேன்னா என் மேல தடுக்கிதான் விழுறாங்க. இல்லை, ஆண்டவர் நம்மை தடுக்கல்லாய் வைக்கவில்லை, இடறுவதற்கு ஏதுவான கல்லாய் வைக்கவில்லை. ஆண்டவர் வைத்தார். அது யாரை இடர செய்யும்? விசுவாசியாதவர்கள். கர்த்தரை விசுவாசியாதவர்களானா நாம் விசுவாசிக்கிறவர்கள் அல்லவா? ஆகையால் நம்முடைய சகோதரருக்கு நாம் உதவி செய்யும் போதுதான் நம்முடைய ஆலைகள் உரண்டு ஓடும், அது குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதுகிறான், மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இருளிலே இருக்கிறான். 10ஆம் வசனம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லியும் சகோதரனுக்கு நான் இடரலாயிருந்தான், நான் இன்னும் இருளில் தான் இருக்கு. நான் சொல்லக்கூடாது, அந்த காலத்திலிருந்து என்னை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்த புண்ணியங்களை நான் அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம் நான் சொல்லக்கூடாது. என் சகோதரனுக்கு நான் இடரலாயிருந்தான், நான் ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவில்லை. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்குமா என்னைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டேனே, ஓ இல்லை இல்லை இல்லை, இதுவரைக்கும் நீ ஒரு இருளிலே இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். நாம் குருடருக்கு வழிகாட்டுகிறவர்கள் அல்லங்க. ஒளியிலே வந்தவர்கள் ஒளியினிடத்திற்கு தேவ ஜனங்களை மற்றவர்களை அழைத்து கொண்டு வருகிறவர்கள். நானே இருளில் இருந்தால் எப்படி இந்த ஒளியை அவர்கள் பார்க்க முடியும்? நான் வெளிச்சமா இருந்தால் தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த மெய்யான ஒளியை அவர்கள் பார்க்க முடியும். இந்த ஆலை என்றான். இரண்டாவதாக சகோதரருக்கு உதவி செய். சகோதரன் சொன்னா கூட பிறந்த சகோதரர் மட்டும் இல்லைங்க, சிலர் அவர்களுக்கெல்லாம் நல்ல தாராளமாய் கொடுப்பார்கள். அந்த வசனத்தை கடைபிடிப்பார்கள், அதை கை கொள்ளுவார்கள். சகோதரனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்ன சகோதரர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த காலம் சகோதரருக்கு கூட கொடுக்காத சகோதரர்கள் இருக்கிறாங்க.
ஆனா நம்ம சகோதரர்கள் அப்படி இல்லை என்றுதான் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்ம சகோதரிகள் அப்படி இல்லை என்றுதான். சகோதரன் பேசுறாங்களே, சகோதரிகள் விலக்கப்பட்டவர்களா நாம? இல்லை, நம்மளும் தான் அதுல இணைக்கப்பட்டிருக்கோம். சகோதரிகளுக்கும் சேர்ந்துதான் அந்த வசனம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்கிறவர்களா, இடரலா இல்லை, ஒளியிலே நடக்கணும். ஒளியிலே நடக்கும்போது அவர்களையும் நாம் ஒளியிலே கொண்டு வருவதற்கு ஏதுவாயிருக்கும். என்ன சொல்லணுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41:6, ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். என்ன சொல்லணுங்க? திடன்கொள். என்னப்பா கலக்கமா இருக்க? இல்ல, இப்படி ஒரு பிரச்சனை. அப்படியா? திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். எனக்கும் அந்த ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வா, நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிங்க அவங்களுக்காக. அது நீங்க செய்யற ஒரு பெரிய பேருதவி. பணம் இன்றைக்கு வரும், நாளைக்கு போகுங்க. இன்றைக்கு நம்ம கையில இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர் ஆட்டோக்காரங்க கையில போயிடும், யார் கையிலயோ போயிடும், கடைக்காரங்க கையில போயிடும். நாளைக்கு வேற எங்கேயாவது இருந்து ஒரு காணிக்கை வந்து அது என்கிட்ட வரும், திரும்பி நாளைக்கு வேற எங்கேயாவது போகும். இப்படியே தான் போய்கொண்டிருக்கும். ஆனால் சகோதரனுக்கு சகோதரன் சொல்ல வேண்டிய ஒரு நல்ல வார்த்தை, திடன்கொள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். யாரோடு? தேவனோடு ஒரு ஐக்கியம், மனுஷரோடு ஐக்கியம் நமக்கு இருக்கும்போது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பை இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். நாம் ஒளியிலே நடக்கிறோம். இருளிலே நடந்து சகோதரனை வெறுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அது கூட பிறந்த சகோதரர்களாயும் இருக்கலாம், நமக்கு அறியாத சகோதரர்கள், நமக்கு அறிந்த சகோதரர்கள், சகோதர சகோதரிகள் யாராய் இருந்தாலும் அவர்களை இயேசு நேசித்தது போல, இயேசு நமக்கு மன்னித்தது போல, இயேசு என்னை நேசிக்காவிட்டான், இயேசு என்னை மன்னிக்காவிட்டான், நான் அவரிடத்திலே வந்திருக்க மாட்டேனே, எனக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காதே. ஆகிய இன்றைக்கு என்னுடைய வேலை என்ன? திடனற்று இருக்கிறவர்கள் நம்மை ஆண்டவர் சில நேரங்களிலே உடைப்பார். நான் எல்லாம் ஒரு பெரிய உடைந்த பாத்திரம். அநேக நேரங்களிலே சரி, உடைந்து போன நேரங்களிலே நான் ஒரு மேலறைக்கு சென்று அப்படியே அழுது 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 உபவாசித்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதான ஒரே ஒரு காட்சி. நான் நிறைய தரிசனம் எல்லாம் பார்க்க மாட்டேன், ரொம்ப தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்போதாவது ஆண்டவர் கொடுக்கிற சில தரிசனம், அதுல ஒரே ஒரு தரிசனம் எப்போதுமே எனக்கு தருவார். எப்போ நான் பாரத்தோடு என் பிரச்சனை தீரவில்லையே, என் பாடு நீங்கவில்லையே, என் கண்ணீர் துடைக்கப்படவில்லையே, என் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலங்கள் என்று கதரும் போது ஆண்டவர் தம்முடைய அந்த சிலுவை காட்சி அப்படியே பார்ப்பேன். அப்படியே அந்த சிலுவை மரத்திலிருந்து தொங்குகிற இயேசுவின் மேலிருந்து சொட்டுகிற ரத்தம் அப்படியே காண்பிப்பார் ஆண்டவர். இதை காட்டிலும் உனக்கு மேலான பாடுகளாமா என்று ஆண்டவர் கேட்கும்போது, இல்லை ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மறுபடியும் வந்து உம்மை சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்த வைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாட்களிலே மறந்து போகாது. என் பாடு உபத்திரவம் அப்படியாக இருக்கும். உடைத்து எடுத்தார் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு அதே பாதையிலே போக அநேக ஸ்திரீகளை நான் பார்க்கிறேன். அநேகம் நான் கேள்விப்படுகிறேன். எல்லாரும் அப்பொழுது என்னுடைய சாட்சியை மாத்திரம் அவர்களுக்கு சொல்லி, ஆண்டவர் மட்டுமே தான் நம்மை மீட்டெடுக்க முடியும், திடன் கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல கர்த்தர் எனக்கு
என்னை முதலே திடப்படுத்தினாலே நான் இன்றைக்கு எல்லா சகோதரிகளையும் சகோதரர்கள் கூட நிறைய பேர் உடைந்த பாத்திரங்கள் என்னிடத்துல பேசி அந்த காரியங்களை சொல்லும் போது வேதனையா இருக்கும். ஐயோ, பெண்கள் தான் இப்படி பாடுபடுறாங்களோ அப்படின்னு ஆண்களுக்கும் அந்த பாடு உண்டு. எல்லாரும் மனுஷர் தானே, நாம் எல்லாருக்கும் இந்த பாடு, எல்லாருக்கும் வியாதி, எல்லாருக்கும் கடன், எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தாங்க. பரலோகத்துக்கு போனா இதுல ஒன்று கூட நம்ம கூட வரப்போம், ஒன்று கூட வரும். ஆனா நீங்களும் நானும் தேற்றி திடப்படுத்தின அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஆகையால் நீங்களும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் சகோதரர்களை திடப்படுத்துங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாகவும் மூன்றாவதாகவும் இந்த ஆலை எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தான் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா அவளை கேள்வி கேட்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ அந்த சமாரியாவிலே உண்டான அந்த பஞ்சத்தின் நிமித்தம் 2 ஸ்திரீகள் பேசிக்கொள்கிறார். இன்றைக்கு என்னுடைய பிள்ளையை நான் நமக்கு தருகிறேன், நாம் அதை சமைத்து சாப்பிடுவோம். நாளைக்கு உன் பிள்ளையை நீ நமக்கு கொடுக்க வேண்டும், நாம 2 பேரும் சமைத்து சாப்பிடுவோம். என்ன கொடுமையின் நாட்கள் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது பாருங்களேன். இன்றைக்கு சமைத்து சாப்பிடல, வெட்டி துண்டு கண்டமா போட்டு பெட்டியில வச்சு போடுறாங்க, குப்பையில போடுறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க தாய்மாருக்கு. இதெல்லாம் வாசிக்கும் போது அப்படியே இருவை உடைந்து போகிறோம். என்னதான் பஞ்சம் இருந்தாலும் இன்றைக்கும் காசா இன்னும் பல இடங்களை ஆப்பிரிக்க தேசத்துல எல்லாம் பஞ்சத்துல ஜனங்க இருக்கிறாங்க, ஸ்திரீகள் இருக்கிறாங்க. அப்படி பிள்ளைகளை சாப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சமாரியாவில உண்டான அந்த பஞ்சத்துல அப்படி செய்தார்களாம். அந்த அடுத்த ஸ்திரீ ஒரு பிள்ளையை சாப்பிட்டுட்டாங்க, அடுத்த பிள்ளையை கொடுக்கல என்றதற்கு தான் ராஜாவினிடத்திலே அவள் முறையிடுகிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தான் நான் என்னை ஆலையிலிருந்து ரட்சிக்க முடியுமா? அப்போ அவனுடைய ஆலையும் வேஸ்ட், அவனுடைய களஞ்சியமும் வேஸ்ட். ஏன்னா களஞ்சியத்துல தானியம் இல்லை, ஆலையில திராட்சை ரசம் இல்லை, இருந்தா தானே கொடுக்க முடியும். ஒரு ராஜாவுக்கே அந்த நிலைமை. ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜா, அவருடைய களஞ்சியமும் அவருடைய ஆலயம் ஒரு காலம் குறைந்து போகிறதே. ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கைகள் என்ன செய்யவில்லை, குறுகி போகவில்லை. குறுகி போகவில்லை ஆண்டவருடைய கரங்கள். கர்த்தர் உன்னை ரட்சிக்காது, நான் எங்கிருந்து ரட்சிப்பேன்? என் ஆலையும் ட்ரையா இருக்குது, என் களஞ்சியமும் காலியா இருக்கிறது, நான் எதுல இருந்து உனக்கு கொடுப்பேன்? பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. நமக்கும் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விட்டது. இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆகார பஞ்சத்தை காட்டிலும், தண்ணீர் பஞ்சத்தை காட்டிலும் நமக்கு வரப்போகிற பஞ்சம் வசனம் என்கிற பஞ்சம். ஆகையால் தான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே நல்ல வேதத்தை ருசித்து 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 தேனை உண்கிறது போல வாசித்து வாசித்து இருதயத்திலே வைத்து 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 களஞ்சியத்திலே சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆலையிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடுகிற காலங்களிலே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது வெளியில போய்விடக்கூடாது. அது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்கு மட்டுமே கொடுக்க வேண்டும், அநேகரை திடப்படுத்துவதற்கு. திராட்சை ரசம் அநேகரை திடப்படுத்தும். அதற்குதான் சகோதரனை பார்த்து திடன் கொள் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் அதை நாம் காலியாக்கி விடக்கூடாது. திராட்சை ரசம் எப்பொழுதும் நம்முடைய ஆலையிலே இருக்கணும். மூன்றாவது எதை குறிக்கிறது? இந்த ஆலை ரட்சிப்பை குறிக்கிறது.
ரட்சிப்பு. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டதான சிறையில் பின் அந்த வசனம் சங்கீதம் 53:6, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. எங்கிருந்து வருகிறதுங்க நமக்கு ரட்சிப்பு? சியோனிலிருந்து ரட்சிப்பு வரும்போது தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது அது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டு. திராட்சரசம் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். யாக்கோபுக்கு களிப்பு, அது தானியத்தினால் உண்டான களிப்பு. ஆகையால் களஞ்சியம் காலியாயிருக்கிறது, நான் எதனாலே உன்னை ரட்சிப்பேன். ஆலை காலியாயிருக்கிறது, உன்னை நான் எதனால் ரட்சிப்பேன் என்று ஒரு ராஜா, அந்த தேசத்துக்கு ராஜா, அவர்தான் பொறுப்பாளி, அவர்தான் பொறுப்பு. அந்த ஜனங்களுக்கு பிள்ளைகளை ஆக்கி சாப்பிடுகிற அளவுக்கு அவர்கள் மாறி இருக்கிறார்களே என்று அவன் வேதனைப்படுகிறான். ஆனாலும் அவன் ரட்சிக்க கூடாமல் இருக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் ரட்சிக்கிற தேவன். அவர் சியோனிலிருந்து ரட்சிக்கிறார். அவர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது அது நமக்கு மகிழ்ச்சியும் களிப்புமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 11 முதல் 13 வரையிலே வாசிக்கும் போது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே தான் உங்கள் ரட்சகர், வேறே ரட்சகர் இல்லை. நான் தான் உங்களுக்கு அதை அறிவித்திருக்கிறேன், உங்களை ரட்சித்திருக்கிறேன், அதை விளங்கவும் பண்ணி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறே தேவன், அந்நிய தேவன் இல்லை. இப்படி அறிவித்து ரட்சித்து அதை விளங்கவும் பண்ணுகிற வேறே ஒரு தேவன் இந்த பூமியிலே இல்லை. ஆகையால் அந்த தேவனை நாம் அண்டிக் கொள்ளும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை கடைசியாய் நான் வாசித்து நான் ஜெபித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2 அதிகாரம் 23 முதல் 25 வரையிலே வாசித்து முடிக்கிறேன். யோவேல் 2:23 முதல் 25 நமக்கு அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன் மாரியை கொடுத்து உங்களுக்கு முன் மாரியையும் பின் மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகி வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா! திரும்ப அளிப்பேன். எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்கள் கடந்த நாட்களிலே, கடந்த மாதத்திலே, கடந்த வருஷங்களிலே, அதை எல்லாம் நீங்கள் மீட்டுக் கொள்ள போகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினால். உங்கள் ஆலைகள் புரண்டு ஓட போகிறது, வழிந்தோட போகிறது. தானியத்தினால் உங்கள் களங்கள், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிய போகிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே முன்மாரியை ஊற்றினார். இப்பொழுது என்ன ஊற்ற போகிறார்? முன்மாரியையும்
பின் மாரியையும் நான் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் என்று எழுத. ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அவர் வருஷிக்க பண்ணும்போது அந்த மழை, இன்றைக்கு மழை காலங்களை பாருங்களேன், தப்பி மழை வந்ததினாலே விளைச்சல் போயிடுச்சு. விளையும் பயிர் அழிந்து போனது, அறுவடைக்கு இருந்த பயிர் அழிந்தது என்றெல்லாம் நாம் இப்பொழுது ஏன் கேள்விப்படுகிறோம்? இந்த வசனங்கள் நமக்குரியதாய் மாற வேண்டும். ஆகார பஞ்சம் அல்ல, தண்ணீரினால் வர பஞ்சம் அல்ல, வசனத்தினால் உண்டாகும் பஞ்சம் வரும் நாட்களில் எல்லாரும் பஞ்சத்தினால் கஷ்டப்படுவார். ஆனால் தெய்வ ஜனங்கள் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த ஆரை குறித்து அறிந்து கொண்டு இன்னும் நான் நெருங்கி ஆண்டவரிடத்திலே போவேன் என்று சொல்லி வருகிறோமோ, இன்னும் வேதத்தை ஆழமாய் வாசிப்பேன், வசனங்களை வாசிப்பேன், இந்த ஆலை என்ற வார்த்தை இன்னும் எங்கெங்கே வருகிறது, எதை குறித்து எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த திராட்சை ரசத்தை குறித்து எங்கே வருகிறது, தானியத்தை குறித்து எங்கே வருகிறது, களஞ்சியத்தை குறித்து எங்கே இதெல்லாம் தேடி வாசிங்கள். வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய வசன வார்த்தைகளை என்ன செய்யணுமா? புத்தகத்திலே, வேத புத்தகத்திலே தேடி வாசிக்கணும். அதுல ஜோடி இல்லாமல் இல்லையா, இணையில் வசனங்கள் இல்லாமல் இல்லையா இருக்கிறது. நாமே தேடி கண்டுபிடிச்சு இணைய வசன வேதாகமம் தேவையில்லை, நாமே ஒரு வேதாகமத்தை உண்டு பண்ண வேண்டும். தேடணும், இங்க இருக்க வசனம் அங்கே இருக்கிறதே, ஒரே மாதிரி இருக்குதே, எழுதுங்க அந்த வசனங்கள். அப்படித்தான் நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு முன் மாறியையும் பின் மாறியையும் ஏற்கனவே பொழிய பண்ணி நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி 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 வழி. ஆகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கர்த்தருக்கு உத்தமமானதை ஏறெடுத்து படைக்கும். இரண்டாவது நம்முடைய சகோதரருக்கு நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும், தாராளமாய் கொடுக்க வேண்டும். வஞ்சனை இல்லாமல், அவர்களுக்கு இடரல் இல்லாமல், நாம் அவர்களுக்கு இடரலாயிராமல், தடுக்கலை வைக்காமல் தாராளமாய் கொடுக்கிறவர்கள். திடன்கொள், பயப்படாத, இந்த பிரச்சனை எனக்கும் தான் இருந்து, ஆனா நானே வேற ஒண்ணும் பண்ணல, நல்ல வேதம் வாசிச்சேன், இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணேன், இவ்வளவு ஜெபம் பண்ணேன், இன்னொருத்தருக்காக ஜெபிச்சு வா நம்ம 2 பேரும் ஜெபிப்போம், ஜெபம் பண்ணி ஜெயம் எடுப்போம், திடன் கொள்ள செய்வோம். சகோதரரை, மூன்றாவது இந்த ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து, அது முழுமையான ஒரு ரட்சிப்பு. அவரே ரட்சகர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் அறிவித்து அதை நம்மை ரட்சித்து அதை விளங்கவும் பண்ணினார். என்ன விளங்க பண்ணினார்? நம்முடைய களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளை திராட்சரசம் எண்ணெய் வழிந்தோடிக்கொண்டே இருக்கும். அதை வீணாக்காம ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதா நாம் இழந்த எல்லா ஆசீர்வாதங்கள், பச்சை கிளிகள், பச்சை பூச்சி எல்லாம், முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்கள் எல்லாம் பட்சித்த வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் நம்ம என்ன செய்ய போறார்? திரும்ப அந்த விளைவை கொடுக்க போகிறார், திரும்ப கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறவர்கள் இல்ல, கர்த்தாவே இந்த ஆலையின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும், நாங்கள் உச்சிதமானவைகளை உமக்கு நாங்கள் ஏறெடுக்க வேண்டும், எங்கள் சகோதரரை திடப்படுத்த வேண்டும். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு அது பெரிய ரட்சிப்பு, அதை அநேகருக்கு வழிந்தோடும் ஆசீர்வாதமாய் கொடுக்க எங்கள் கிருபை தாரும் என்று எல்லாருக்கும் ஓமக்கு சுத்திரம் 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 ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த திராட்சை ஆலையை குறித்து நீர் பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உச்சிதமானவைகளை உமக்கு கொடுக்கிறவர்களாய் முதற் பலனை எங்கள் முதற் பலனாலே எங்கள் எல்லா பொருளாலும் நாங்கள் உம்மை கனம் பண்ணும் போது எங்கள் ஆலைகள்
புரண்டோடும் என்று சொல்லியிருக்கிறீரேன். எங்கள் களஞ்சிகள் பூரணமாய் நிரம்புமே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறபடினா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபா லது நிவாங்குரபா லபாக்குரபா. ஓ புரண்டோடும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் கொடுக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவது சகோதரருக்கு தாராளமாய் கொடுக்கிறவர்களா, இடரலோ தடுக்கலோ வைக்காதபடிக்கு ஒருவரை ஒருவர் திடன் கொள்ள செய்கிறவர்களா நாம் மாறுகிறதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறவர்களா ஆண்டவரே, அவர்களை இடர செய்கிறவர்கள் அல்ல, அவர்களுக்கு தடுக்கல் வைக்கிறவர்கள் அல்ல ஆண்டவரே. ஓ சிவாலா தூடி மாங்குரபலா தீரபாக்குரமா. ஓ நாங்கள் சாட்சிகளா இருக்க வேண்டுமே, அதுதானே சொன்னீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அறிவித்து ஆண்டவரே, நீர் ரட்சித்து விளங்க பண்ணினி. இதற்கு நாங்களே நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி ஆமாண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே சாட்சிகளா இருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த விளைவின் பலன் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும். என்ன எல்லாம் இழந்தோமோ, சமாதானத்தை இழந்தவர்கள் திரும்ப பல மடங்காய் திரும்பி பெற்றுக்கொள்ள போகிறோம். சந்தோஷத்தை இழந்தவர்கள், பணங்களை இழந்தவர்கள், நிலங்களை வீடுகளை இழந்தவர்கள், எதெல்லாம் இழந்தீர்களோ ஓ ரீதன மணி கல தூர வாக்குறவனவோ சவலதீன வாக்குறவனவா இழந்தவைகளை எல்லாம் ஓ நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோமே, நாங்கள் விட்டு விட்டு வந்தோமே என்று பேதுரு கேட்ட போது ஓ உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் துக்கத்தோடு இருக்கும், ஆனால் துன்பத்தோடு கூட 100 மடங்கு உனக்கு இங்கே கொடுப்பேன், மகிமையில நித்திய ஜீவன் உண்டு உனக்கு என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், வழிந்தோடும் ஆசீர்வாதம் இந்த நாளிலே கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களான பிதாவே, அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளிலே 2வது ஆராதனையிலே கர்த்தர் நீர் எங்களோடு இந்த திராட்சை ஆலையை குறித்து நீர் பேசினீர், உமக்கு ஸ்தோத்திரம். பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, நான் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு நீர் உதவி செய்யும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். அது நிமித்தம் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழி பூரணமாய் நிரம்ப ஆண்டவரே, எங்கள் திராட்சை ரசம் எங்களுக்கு ஆலைகளிலே புரண்டு ஓடத்தக்கதான், வழிந்தோடத்தக்கதான், அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்துகிற ஒரு ஜீவ நீர் ஊற்றுகளான் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பிரயாணத்தில் இருக்கிறதான போதவர்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பிரயாண கிருபைகளை தந்து அதிகாலையிலே போராட்ட சுபத்திலே கலந்து கொள்ள கத்த கிருபை செய்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்புரேஸ்வரத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய ஸ்நேகமும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பவும், நம்முடைய ஆலைகள் திராட்சை ரசத்தினால் புரண்டோடவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு கூட அவரோடு கூட இணைய கிருபை செய்வாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.